டாக்டர் பிளஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் பெண்கள் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இன்னைக்கு நம்மள நெறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை, அதுவும் முக்கியமான பிரச்சனைன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தொப்பையும் அதிகமா ஏறிக்கிட்டே போகக்கூடிய சுகர் லெவல்ஸும் தான். ஸோ இத கண்ட்ரோல் பண்றது அப்படிங்கிறது ரொம்பவே சிரமமான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இந்த தொப்பைய பொறுத்தவரைக்கும், நம்ம பட்னி கிடந்தா அந்த தொப்பை வந்து குறையாது. அதே மாரி சுகர் லெவல்ஸும் கரெக்ட்டான ஃபுட்டு சாப்பிடணும். அப்பதான் அந்த சுகர் லெவல்ஸ் வந்து கம்மியாகும். ஸோ பெரும்பாலும் சுகர் குறையணும் அப்படிங்கிறதுக்காக, நாம நெறைய மாத்திரைகள் வந்து எடுத்துருக்கோம். ஆனால் என்னென்ன உணவுகள் சாப்பிடணும்? எப்படி நம்முடைய வாழ்வியல் முறை வந்து இருக்கணும்? நம்மளுடைய எண்ணங்களை எப்படி முறைப்படுத்தணும்? இந்த விஷயத்த நம்ம கத்துக்கிறதே இல்ல. ஸோ நான் இன்னைக்கு ஒரு 5 விதமான உணவுகள பத்தி சொல்லப் போறேன். அந்த உணவுகள எடுத்துக்கும் பொழுது, உங்களுடைய உடம்புல கொழுப்பு வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ நம்ம உடம்புல வெயிட் லாஸ பொறுத்தவரைக்கும் 2 விதமா நம்ம பார்க்கலாம். நெறைய பேர் வந்து சாப்பிடாமலே ஒரு 1 வாரம் வரைக்கும் இருந்து வெயிட் நல்லா 2, 3 கிலோ வந்து குறைப்பாங்க. அதுக்கப்புறமா நார்மலா சாப்பிட ஆரம்பிச்ச உடனே அவங்களுக்கு வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த சாப்பிடாம இருந்த நேரத்தில குறைஞ்ச வெயிட் அப்படிங்கிறது தண்ணீர் சத்து குறைஞ்சு உங்களுடைய தசைகளோட இழப்புனால வரக்கூடிய வெயிட் லாஸ். இது இன்னும் அதிகமான பாதிப்ப வந்து உண்டு பண்ணும். அதாவது உடல் எடை அதிகமா இருக்கிறத விட தசை இழப்பும், நீர் இழப்புனால வரக்கூடிய வெயிட் லாஸ்ங்கிறது இன்னும் நெறைய பிரச்சனைகள தான் வந்து உருவாக்கும். நம்ம உடம்புல கொழுப்பு குறைஞ்சா தான் அது ஆரோக்கியமான முறையில உங்களுடைய உடலுக்கு நன்மைய வந்து குடுக்கும். ஏன்னா, வயிற்று பகுதியில இருக்கக்கூடிய இந்த கொழுப்பு, விசரல் ஃபேட் அப்படின்னு சொல்லுவோம். இது வெறும் கொழுப்பா மட்டும் இருக்காது. உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய நெறைய கெமிக்கல்ஸ வந்து இது ரிலீஸ் பண்ணும். ஸோ, அதனால உடம்புல புற்றுநோய் வரைக்கும் கூட பிரச்சனைகள் வரலாம். ரொம்ப சீக்கிரமா சர்க்கரை நோய் வர்றதுக்கு, இதய சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு இது முக்கியமான காரணமா இருக்கு. ஸோ, இந்த ஃபேட்ல இருந்து வரக்கூடிய இன்ஃப்ளமேஷன கிரியேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் ரத்த நாளங்களுக்குள்ள கொழுப்ப படிய வச்சு, அதனால இதய அடைப்பு, மூளை சம்பந்தமான பிரச்சனைகள், பக்கவாதம் மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வந்து உருவாக்குது. ஸோ, வெயிட் லாஸ் அப்படிங்கிறது வந்து தசையோட இழப்பா இருக்கக்கூடாது. கொழுப்ப குறைக்கக்கூடிய விஷயமா இருக்கணும். அப்பதான் அது வந்து ஆரோக்கியமான ஒண்ணு. ஸோ, இந்த தசைகள வந்து குறைக்காம, கொழுப்ப குறைக்கக்கூடிய உணவுகள்ல முதல்ல நம்ம பார்க்க போறது வேக வச்ச நாட்டுக்கோழி முட்டை. ஸோ இத பத்தி நெறைய ஆராய்ச்சிகள் வந்து நடந்திருக்கு. இந்தியன் ஜர்னல் ஆஃப் ஒபெசிட்டில இத பத்தி ஆராய்ச்சி முடிவுகள வந்து வெளியிட்டிருக்காங்க. காலையில முதல் உணவா வேக வச்ச நாட்டுக்கோழி முட்டை எடுத்துக் கொண்டிருந்த நபர்கள்ல வெயிட் வந்து 65% வந்து குறைஞ்சிருக்கு. அதாவது ஒபிசிட்டி இருக்கக்கூடிய நபர்கள 2 விதமா வந்து பிரிச்சுட்டு, ஒரு குரூப்புக்கு வந்து தொடர்ந்து கார்போஹைட்ரேட் இருக்கக்கூடிய உணவுகள் வந்து காலை உணவா குடுத்துருக்காங்க. ஆனால் அதே கலோரி தான். ஒரு குரூப்புக்கு வந்து நாட்டுக்கோழி முட்டை வேக வச்சது வந்து குடுத்துருக்காங்க. ஸோ கலோரி வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 பேருக்குமே கரெக்ட்டான அதே அளவு தான். ஆனால் இந்த நாட்டுக்கோழி முட்டை வந்து எடுத்துக்கும் பொழுது, அதில அதிகப்படியான புரோட்டீனும், கொழுப்பு சார்ந்த தன்மையும் இருக்கிறதுனால, பசி உணர்வு வந்து அடிக்கடி உருவாகுறதில்ல. ஸோ அவங்க ஒரு 11 மணி போல காஃபி குடிக்கணும், டீ குடிக்கணும் இப்படிப்பட்ட ஒரு நிலைலாம் வந்து இல்ல. அதனால அவங்களுக்கு அதிகரிச்ச வெயிட்லேருந்து 65% வந்து அவங்களுக்கு குறைஞ்சிருக்கு. ஸோ கொழுப்ப குறைக்கணும் அப்படின்னா, நீங்க கவலைப்படாம 2 நாட்டுக்கோழி முட்டை மஞ்சள் கருவோட தாராளமா எந்த வயசுல வேணாலும் நீங்க வந்து எடுத்துக்கலாம். 2வது மீன் வகைகள். இந்த மீன் வகைகள்ல மத்தி மீன், சூறை மீன், காணாங்கெளுத்தி இந்த வகையான மீன். ஆழ்கடல்ல கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன மீன் வகைகள். ஸோ இந்த மீன்கள வந்து நீங்க எடுத்துக்கும் பொழுது, உங்களுடைய கொழுப்பு அளவு வந்து குறையும். மெயினா இதயம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து இருக்கிறவங்க, வயிறு மட்டும் எனக்கு ரொம்ப தொப்பை வந்து பெருசா இருக்குன்னு சொல்றவங்க, இந்த மீன் வகைகள் எடுத்துக்கும்போது, அதில இருக்கக்கூடிய ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இன்ஃப்ளமேஷன குறைக்கும். ரத்த நாளங்களுக்குள்ள உடம்புல கொழுப்பு அதிகமா இருக்கிறதுனால மட்டும் வந்து அங்க கட்டி உருவாகி இதய அடைப்பு உருவாகுறதில்ல. அங்க இன்ஃப்ளமேஷன் உருவானா தான் உங்களுக்கு இதயம் சார்ந்த பிரச்சனைகள் வரும். ஸோ அப்ப இந்த இன்ஃப்ளமேஷன குறைக்கிறதுக்கு மீன் உணவுகள் ஒரு அற்புதமான தீர்வா வந்து இருக்கும். ஸோ கொழுப்ப குறைக்கணும்னு நினைக்கிறவங்க வாரத்துல 2 அல்லது 3 நாட்கள் நான் சொன்ன இந்த மீன் வகைகள்லாம் வந்து எடுத்துக்கலாம். இத பத்தி பப்மெட்ல ஒரு ஆராய்ச்சியும் வந்து நடந்திருக்கு. ஸோ அந்த ஆராய்ச்சி முடிவுல தொடர்ந்து 12 வாரங்கள், வாரத்துல 2 அல்லது 3 நாட்கள் மீன் சார்ந்த உணவுகள எடுத்துக்கொண்டிருந்த நபர்கள்ல இன்ஃப்ளமேஷன் வந்து குறைஞ்சிருக்கு. அந்த சிஆர்பி லெவல்ல வந்து நல்ல மாற்றம் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. 3வது கொழுப்ப குறைக்கக்கூடிய உணவு அவகாடோ.
ஸோ கொழுப்ப குறைக்கணும்னு சொல்லி எல்லாமே வந்து கொழுப்பு சார்ந்த ஒரு உணவாவே வந்து சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா, இதெல்லாம் நல்ல கொழுப்பு வகைகள். இப்ப நீங்க எண்ணெயில பொரிச்ச உணவுகள் பார்த்தீங்கன்னா, அது கெட்ட கொழுப்பு. டிரான்ஸ் ஃபேட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். சேச்சுரேட்டட் ஃபேட்ன்னு நம்ம சொல்லுவோம். பட் இந்த அவகேடோ பழம் வந்து கொழுப்பு இருக்கக்கூடிய ஒரு பழம் தான். இதுல ஆனா நல்ல கொழுப்பு வந்து இருக்கிறதுனால மெயினா இது உங்களுடைய செரிமான சக்திய நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். குடல்ல கழிவுகள் தேங்குறத வந்து குறைக்கும். ஸோ இதுல இருக்கக்கூடிய சில வேதிப்பொருட்கள் உங்க உடம்புல இன்ஃப்ளமேஷன குறைக்குது. ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகள வந்து குறைக்குது. மெயினா அதிகப்படியான மன அழுத்தம் இருக்கிறவங்களுக்கு கார்ட்டிசாலோட அளவு ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கும். அப்படிப்பட்டவங்க ரெகுலரா அவகாடோ வந்து எடுத்துக்கும்போது கார்ட்டிசால் லெவல் நல்லா குறையுது. இன்ஃப்ளமேஷனும் அதனால வந்து குறைய ஆரம்பிக்குது. ஸோ தொடர்ந்து ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கேன். அதனால எனக்கு தொப்பை இருக்குன்னு சொல்றவங்க, ரெகுலரா அவகேடோ வந்து எடுத்துக்கோங்க. உங்களுடைய தொப்பை நல்லாவே வந்து குறைய ஆரம்பிக்கும். 4வதா முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர், முள்ளங்கி, பீட்ரூட் இந்த மாரி க்ரூசிஃபரஸ் வெஜிடபிள்ஸ். இத பத்தி ஒரு 24 வருஷம் வந்து ஒரு ஆராய்ச்சி வந்து நடந்திருக்கு. ஹார்வர்ட் யுனிவர்சிட்டில. ஸோ கிட்டத்தட்ட 1,30,000 நபர்கள்ல இந்த ஆராய்ச்சி வந்து பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து யாரெல்லாம் இந்த க்ரூசிஃபரஸ் வெஜிடபிள்ஸ் இதுல அதிகமா நார்ச்சத்து இருக்கு. இந்த உணவுகள கொடுத்துட்டு இருந்த ஒரு சில நபர்களுக்கும், இதே போல அவங்க இந்த உணவுகள் இல்லாம உருளைக்கிழங்க ஒரு பிரதான உணவா எடுத்துட்டு இருந்த நபர்கள். ஸோ இந்த 2 கேட்டகரியில 24 இயர்ஸ் வந்து அவங்க ஆராய்ச்சி வந்து நடத்தியிருக்காங்க. மெயினா அவங்களோட டீனேஜ்லேருந்து இந்த உணவு முறை மாற்றங்கள வந்து குடுத்துட்டுருக்காங்க. ஸோ அவங்களோட 40 ப்ளஸ்ல வந்து என்ன சேஞ்சஸ் வருதுன்னு பார்க்கும்பொழுது, இந்த அதிகமா நார்ச்சத்து இருக்கக்கூடிய முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர், முள்ளங்கி, பீட்ரூட்டு, ப்ரொக்கோலி இந்த மாதிரியான உணவுகள் எடுத்துட்டு இருந்தவங்களுக்கு சர்க்கரை வியாதி வரல. இதயம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து வரல. உடல் எடை அதிகரிக்கல. ஆனால் அ உருளைக்கிழங்கு இல்ல வந்து நெறைய வந்து கார்போஹைட்ரேட் சார்ந்த உணவுகள் எடுத்துட்டு இருந்த நபர்கள்ல, அவங்களுக்கு நெறைய பிரச்சனைகள் வந்து வருது. மெயினா ரொம்ப சீக்கிரமா இதயம் சார்ந்த பிரச்சனைகள் வரத வந்து பார்க்குறாங்க. தொப்பை இருக்கிறதையும் வந்து பார்க்குறாங்க. ஸோ நீங்க கொழுப்ப குறைக்கணும் அப்டின்னா, இந்த வகையான உணவுப் பொருட்கள் முக்கியமா முட்டைக்கோசு, ப்ரொக்கோலி, பீட்ரூட்டு, முள்ளங்கி இந்த வகையான உணவுப் பொருட்கள நம்ம அதிகமா வந்து எடுத்துக்கலாம். கீரை உணவுகளையும் நம்ம அடிக்கடி சேர்த்துக்கிறது நல்லது. 2வதா புளிக்க வைக்கப்பட்ட ராகி கூழ். ஸோ இந்த புளிக்க வைக்கப்பட்ட ராகி கூழ் எடுத்துக்கும் பொழுது, உங்க குடல்ல இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியா, வைரஸஸோட எண்ணிக்கை வந்து அதிகமாகும். அதனால குடல் வந்து சுத்தமடைய ஆரம்பிக்கும். கழிவுகள் தேங்காதது அப்படிங்கிறதுனாலே உங்க உடம்புல இந்த கொழுப்பு செல்களோட அளவு வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ இத பத்தி ஐசிஎம்ஆர்ல நடந்த சில ஆராய்ச்சிகள்ல தொடர்ந்து 30 நாள் இந்த புளிக்க வைக்கப்பட்ட ராகி கூழோ, இல்ல கம்பங்கூழோ வந்து எடுத்துக்கும் பொழுது, அவங்க குடல்ல நல்ல பாக்டீரியா, வைரஸஸ் வந்து அதிகமாகுது. பரம்பரையாகவே உடல் பருமன் இருந்தாலும் கூட, இந்த குடல்ல இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாஸ் இன்க்ரீஸ் ஆகுறதுனாலயே அவங்களுக்கு உடல் எடை வந்து குறைய ஆரம்பிக்குது அப்படிங்கிறத வந்து நிரூபணம் பண்ணியிருக்காங்க. ஸோ பரம்பரையா வீட்ல வந்து உடல் எடை அதிகமா இருக்கு. இல்ல எனக்கு அப்பா, அம்மாக்கு சர்க்கரை வியாதி இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட நபர்கள் எல்லாமே இந்த புளிக்க வைக்கப்பட்ட ராகி கூழ் வீட்லயே செஞ்சு, அது கூட மோர் கலந்து வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்க உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்போட அளவு வந்து குறைய ஆரம்பிக்கும். நான் சொன்ன இந்த உணவு முறைகள் எல்லாம் தொடர்ந்து 3 மாசம் நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஸோ அப்படி ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பா உங்க உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்போட அளவு வந்து குறைய ஆரம்பிக்கும். இது கூட எளிமையான நடைப்பயிற்சிய வந்து மேற்கொள்றது, உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸ மேனேஜ் பண்றது. ஸோ இந்த கொழுப்ப பொறுத்தவரைக்கும், அது நம்ம உடம்புக்கு தேவையான ஒண்ணு தான். இயல்பா ஒரு ஆணோட உடம்புல 10லருந்து 20% கொழுப்பு வந்து இருக்கணும். ஒரு பெண்ணோட உடம்புல 18லருந்து 28% வந்து கொழுப்பு இருக்கணும். ஸோ இந்த அளவுல கொழுப்பு இருந்தா தான் அவங்க உடம்பு நார்மலா ஃபங்ஷன் பண்ண முடியும். இத விட குறைஞ்சது அப்டின்னா, கண்டிப்பா அது பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமா ஆகும். ஸோ இந்த அளவுக்கு இந்த கொழுப்பு செல்கள் வந்து இருக்கணும் அப்டின்னா, அது ஆரோக்கியமான உணவின் மூலமா தான் நமக்கு வந்து கொடுக்க முடியும். நம்ம கெட்ட கொலஸ்ட்ரால உள்ள கொடுக்கும்போது தான், அது பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமா வந்து மாற ஆரம்பிக்குது. இந்த கொழுப்ப பொறுத்தவரைக்கும், கொலஸ்ட்ரால் தான் எல்லாத்துக்குமே ரா மெட்டீரியல். இப்போ உடம்புல சுரக்கக்கூடிய எல்லா ஹார்மோன்ஸுமே வந்து கொலஸ்ட்ரால்லேருந்து வரக்கூடியது தான். ஈஸ்ட்ரோஜன், புரொஜெஸ்ட்ரான், கார்ட்டிசால், டெஸ்டோஸ்டிரான் இந்த எல்லா ஹார்மோனுமே எதிலருந்து வரும் அப்டின்னா, கொலஸ்ட்ரால் தான் அதனுடைய மூலப்பொருள்.
அதனால தான் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, "நான் கரெக்ட்டா சாப்பிடுறேன் டாக்டர். அ நான் ரெகுலரா எக்ஸர்சைஸ் பண்றேன். ஆனாலும் எனக்கு கொலஸ்ட்ரால் லெவல் வந்து கண்ட்ரோலே ஆக மாட்டேங்குதுன்னு" சொல்லுவாங்க. அதற்கு காரணம் அதிகப்படியான மன அழுத்தம். மன அழுத்தம் இருந்தது அப்படின்னா, இந்த கார்ட்டிசால் ஹார்மோன் வந்து கொலஸ்ட்ரால்ல இருந்து தான் வந்து வரும். அதான் ரா மெட்டீரியல். ஸோ தொடர்ந்து நீங்க மன அழுத்தத்தில இருக்கீங்க அப்படின்னா, உங்க உடம்பு எப்பவுமே வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுல கொலஸ்ட்ரால வந்து ஸ்டோர் பண்ணியே வச்சிருக்கும். ஸோ அதனால தான் நீங்க கரெக்ட்டான ஃபுட்டு சாப்பிட்டு, ரெகுலரா எக்சர்சைஸ் பண்ணியும், மன அழுத்தம் இருந்ததுன்னா, உங்களால கொலஸ்ட்ரால குறைக்க முடியாது. ஸோ ரெகுலரா பிராணாயாம பயிற்சிகள வந்து பண்ணுங்க. அது கூட வந்து சில யோக பயிற்சிகளையும் சேர்த்து ஃபாலோ பண்ணுங்க. ஸ்ட்ரெஸ்ஸ குறைக்கிறதுக்கான தியான பயிற்சிகளோ, இல்ல உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள வந்து பண்றது, இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, கொலஸ்ட்ரால் கண்டிப்பா வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ இன்னைக்கு உடல் எடை அதிகரிக்கிறது, சர்க்கரை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லாத ஒரு நிலை, கொழுப்பு செல்கள் அதிகமா உருவாகிறது, தொப்பை இதெல்லாம் தான் முக்கியமான பிரச்சனையா இருந்தது. ஸோ அதற்கான 5 விதமான உணவுகள். இது ஆராய்ச்சி மூலமா நிரூபிக்கப்பட்ட இந்த உணவுகள். இந்த உணவு முறைகள பத்தி நம்ம பார்த்தோம். அதே மாரி மன அழுத்தம் எப்படி வந்து கொலஸ்ட்ரால் லெவல அதிகப்படுத்துது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ கண்டிப்பா ஃபாலோ பண்ணி பாருங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்றதுக்கு முன்னாடி ஒரு முறை டீடாக்ஸ் பண்ணிட்டு இந்த விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, இன்னும் அற்புதமான பலன்கள வந்து பார்க்க முடியும். ஸோ இன்னைக்கு கொலஸ்ட்ரால பத்தியும், தொப்பை பத்தியும் நெறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ கண்டிப்பா இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்க. இத பத்தி வேற ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இதே போன்ற இன்னொரு ஒரு அற்புதமான தகவலோட உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.